அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முறையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சாகாத கலையறியேன், வேகாத காலின் தரமறியேன், போகாத தண்ணீரை அறியேன், ஆகாய நிலையறியேன், மாகாய நிலையும் அறியேன், பொய் நெறிதனை மெய் நெறிதனை ஓர் அணு அளவும் அறியேன், மாகாதலுடைய பெருந்திருவாளர் வலுத்தும் மணிமன்றம் தனை அடையும் வலியும் அறிவேனோ, ஏகாய உலகினிடை எங்கனம் நான் புகுவேன், யார் கூரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. இதுதான் இந்த 8வது பாடல். இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா, சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் என்பனவற்றின் இயல்பை அறியாதவனாகவும், பூத ஆகாச நிலையையும் ஆன்ம ஆகாச நிலையையும் அறியாதவனாகவும், மெய்நெறியான சுத்தசன்மார்க்கம் பற்றி அறியாதவனாகவும், அனைத்து சான்றோர்களும் போற்றி வழிபடுகின்ற சிற்றம்பலத்திலே விளங்கும் இறைவனை அடையும் வழிவகைகள் அறியாதவனாகவும், ஒன்றாகிய இந்த மாய உலகில் வாழும் நான் அம்பலத்துள்ளே எவ்வாறு புகுவேன், யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறியாதவனாக இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி முறையீடாக இந்த பாடலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம விளக்கம் பார்ப்போம். அதாவது சாகா தலை, வேகா கால், போகா புனல், இந்த டேர்ம்ஸ் இதுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலேயே தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்ப்போம். அப்புறம் ஆகாய நிலை அறியேன், மாகாய நிலையும் அறியேன், அதாவது பூதாகாசம் ஆன்மாகாசம் அப்படின்னு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் அதுவும் விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்ப்போம். சரி, இந்த சாகா தலை, வேகா கால், போகா புனல் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவன்கள் வள்ளல் பெருமான் 2 சொல்கிறாங்க. விசேஷ ஜீவன், சாமானிய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த சாகா கலை, வேகா கால், போகா புனல் அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் அந்த டேர்ம்ஸ் வருது. ஜீவன், ஆன்மா அப்படின்னு வருது. நம்ம அதுக்கு ஜீவன் பற்றி வள்ளல் பெருமான் உடம்புல ஜீவன் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஆன்மா உடம்புல எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை அங்கே பார்த்துட்டு இங்கே வந்தால் தான் தெளிவாக பொருள் புரிபடும். அதனால தான் நான் முதல்ல அங்கே போகிறேன். அதாவது உரைநடை பகுதியில் ஃபஸ்ட்டு ஜீவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் 5, அதில் முக்கிய ஸ்தானம் 2. அவை யாவை? கண்டம், சிரம். கண்டம், சிரம் தலையை சொல்கிறாங்க. சிரத்தில் உள்ள பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன், இது இறக்காது. அதாவது இங்கே ஆன்மாவை தான் சொல்கிறாங்க, இது இறக்காது அப்படின்றாங்க. கண்டத்தில் உள்ளது ஜீவன், அது கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா எனும் விசேஷ ஜீவன், இது இறந்துவிடும். மேற்படி தேகத்தில் ஆன்மா தனித்து இருக்கும். ஜீவன் மனம் முதலிய அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்மா தனித்து இருக்கும் அப்படின்றாங்க. ஜீவன், இங்கே இருக்கக்கூடிய ஜீவன் மனம் முதலிய அந்த கரணத்தின் கூட்டத்தின் மத்தியில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் இறந்துவிடும், ஆனால் இந்த ஆன்மா இறக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னவங்க இன்னொரு இடத்துல சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன் அப்படின்ற தலைப்பில் சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன் ஆக 2. இவற்றில் சிறந்தது சாமானியம், தாழ்ந்தது விசேஷம்.
ஜீவன் 2 என்பதற்கு விவரம்: ஆன்ம காரணம் சாமானியம், ஆன்ம காரியம் விசேஷம். சாமானியம் என்பது ஆன்ம அறிவு, விசேஷம் என்பது மன அறிவு. அதாவது ஆன்மா என்ன சொல்கிறாங்க, அதாவது சாமானியம் என்பது ஆன்ம அறிவு, விசேஷம் என்பது மன அறிவு. இது பூர்வோத்தரமாய் இருக்கின்றது. பூர்வம் என்பது லிங்கஸ்தானம், உத்திரம் என்பது விந்துஸ்தானம். சிருஷ்டி முதலியவைகளுக்கு காரணம் லிங்கஸ்தானம். ஆகையால் சாமானிய ஜீவனே காரணப்பட்டு விசேஷ ஜீவன் காரியப்படும். விசேஷ ஜீவ சம்பந்தம் இல்லாத பட்சத்தில் சிருஷ்டி நடவாது. இது சாதாரணம். அசாதாரணத்தில் சம்புபக்ஷ சிருஷ்டியில் சாமானிய ஜீவனை கொண்டே விசேடத்தை வெளிப்படுத்திக் கொள்வது. சாமானியம் சந்தானம் ஆதலால் விசேடம் உள்ளடங்கி இருக்கின்றது. நகத்துக்கு சந்தானம் அடியும் விசேஷம் வளர்ச்சியும் போலவாம். மிருகாதிகளுக்கு சாமானியம் காரியப்படாதனால் சாமானியம் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஜீவனை சொல்கிறாங்க. அதாவது சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன். ஏற்கனவே சொன்னது தான். இங்கே திரும்ப இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சிறந்தது சாமானியம், தாழ்ந்தது விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்மா இங்கே உள்ள ஆன்மாவை தான் அவர் அதாவது சாமானியம் சொல்கிறாங்க. அதுதான் சிறந்தது. இந்த விசேஷ ஜீவன் சொல்லக்கூடிய அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் இது அழிந்துவிடும், அதாவது இறந்துவிடும் சொல்கிறாங்க. இது தத்துவ கூட்டங்களோடு இருக்கக்கூடியது. இது தனித்து இருக்கக்கூடியது. இங்கே உள்ளது தான் விசேஷமானதுன்றாங்க. இங்கே உள்ளது கொஞ்சம் தாழ்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆன்ம அறிவு, இது மன அறிவு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இங்கே உள்ளது மன அறிவு, இது ஆன்ம அறிவு. சரி, அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ சொன்னவங்க இப்போ அப்படியே சாகாத்தலை வேகாக்கால் போவோம். அதாவது தலைப்பே அப்படி தான் இருக்குது. 129 சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல், இதெல்லாம் உபதேச குறிப்புகளில் வருது. சாகாத்தலை அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மைகள் சொல்கிறாங்க. ருத்ரபாகம், வித்யாகலை, இரக்கம், ஜீவன், காரண அக்கினி. சரி, வேகாக்கால் அப்படின்றது மகேஸ்வர பாகம், சாந்திகலை, அன்பு, ஆன்மா, காரண வாயு. போகா புனல் சதாசிவ பாகம், சாந்தி அதீதக்கலை, அருள், வஸ்து, காரண உதகம் அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு இவை 3ம் சாகாத கல்வியை தெரிவிக்கும். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குரு துரியாதீதம் 7 ஆக நிலைகள் 43. இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளிலும் மேற்குறித்தவை உள. அதாவது இந்த சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் இது எல்லாம் இந்த தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 43 நிலைகள்லையும் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது ஆன்ம தத்துவாதி சிவகரணம் அப்படின்வாங்க. அதாவது ஆன்ம தத்துவம் ஒரு 24, வித்யா தத்துவம் ஒரு 7, சிவ தத்துவம் 5. இதெல்லாம் சேர்ந்து 36 தத்துவம். இந்த 36 தத்துவத்தோட ஒரு 7 என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்மல குரு துரியாதீதம் 7ம் சேர்ந்து 43 நிலை. இந்த 43வது நிலையில் தான் அந்த அருட்பெரும் ஜோதியோட அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா நிலைகளிலுமே இந்த சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் அப்படின்ற அனுபவம் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, சாகாத்தலை அப்படின்றது ஆகாசம் அப்படின்றாங்க. வேகாக்கால் அப்படின்றது வாயு, போகா புனல் அப்படின்றது அக்னி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இந்த சாகாத்தலை அப்படின்றது அந்த கண்டம், அதான் அந்த வெளி ஆகாசம் என்ற வெளியே சொல்கிறாங்க. இந்த வேகாக்கால் அப்படின்றத அந்த புருவ மத்தி, அதை சிற்சபை, அதை வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போகா புனல் அப்படின்றது அந்த அக்னி, அதாவது அக்னியாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த இதோட பார்த்திங்கன்னா சாகா கல்வியை குறித்த இந்த 43 நிலை நான் சொன்னேன்ல, இந்த தத்துவங்கள் அது 36 + 7
நிர்மல குரு துரியாதீதம் இது சேர்ந்த 43ல் சாகா கல்வியை குறித்த இந்த 43 நிலைகளில் முதல் நிலையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். அவனுக்கு ஆயுசு ஒரு கல்பம், அதாவது ஒரு கற்பம் அப்படின்றாங்க. அந்த ஒரு கற்பம் அப்படின்னா 4 விதமான யுகங்கள் சேர்ந்தது, அந்த கால அளவுகள்லாம் சேர்ந்தது தான் ஒரு கற்பம். அதாவது கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் ஆகிய 4 யுகங்களின் மொத்த கால அளவு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு கற்பம். அப்போ பிரம்மனுக்கு ஆயுஸ் வந்து ஒரு கற்பம்ன்றாங்க. அவர் வந்து முதல் நிலையின் அனுபவத்தை, இந்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றவன் பிரம்மன். அவருக்கு வயசு, அவருக்கு ஆயுள் ஒரு கற்பம் அப்படின்றாங்க. இப்படி 43 நிலைகளிலும் ஏறி அனுபவத்தை பெற்றவன், காலம் கடந்தவன், காலரகிதன். இந்த காலரகிதன்னு இந்த 43 அனுபவங்களையும் ஏறி பெற்றவன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதை பெற்றவர் தான் வள்ளல் பெருமான். அதுதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்கின்றான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலை. சரி, இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஆகையால் இவைகள் யோக அனுபவங்களே என்று அறிய வேண்டும். இவ்வளோத்தையும் சொன்னவங்க இது எல்லாமே வந்து யோக முறையில் பெறக்கூடிய அனுபவங்கள். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இந்த படியில் நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இந்த முயற்சிகள் பண்ணி வரும்போது இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் வந்து சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் அப்படின்ற தலைப்பில் எவ்வளவு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விளக்கம் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்து ஆகாய நிலை அறியேன், மாகாய நிலையும் அறியேன். அதாவது பூதாகாச நிலையையும் ஆன்மாகாச நிலையையும் அறியாதவனாக இருக்கின்றேன் அப்படின்றாங்க. இதுக்கும் வள்ளல் பெருமான் நம்ம ஏற்கனவே சென்றைய பதிவுகளை 2 பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். சிருட்டி நியாயம் அப்படின்ற தலைப்பில் தெளிவாக சொல்கிறாங்க. பூதாகாயம்னா என்ன, ஆன்மாகாயம்னா என்ன தெளிவாக சொல்கிறாங்க. ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பியிருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன. இந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். அதாவது இங்கே சொன்ன அந்த பூதாகாசம், இந்த ஆன்மா ஆகாசம், இதை பற்றி எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு விளக்கம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. சிருட்டி நியாயம்ன்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் இருக்குது, உபதேச குறிப்புகளில். ஆகாசம் அனாதி, அனாதின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொடக்கம் இல்லாதது, என்றுமே நிலைத்திருப்பது, அழியாதது, ஆதியிலே உள்ளது. இதுதான் இவ்வளோ மீனிங் இருக்குது அதுக்கு. அப்போ ஆகாசம் அனாதினா இந்த ஸ்பேஸை தான் சொல்கிறாங்க. அது வந்து இந்த மாதிரி தான் என்றும் அழியாமல் எப்பயுமே இருக்கிறது. சரி, அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அப்போ 2 இடம் சொல்கிறாங்க, பூதாகாசம் ஆன்மாகாசம். இந்த பூதாகாசத்தில் வந்து இந்த ஸ்பேஸ் என்ற வெளி இருக்குது, அந்த வெளியும் அனாதி. அந்த வெளியில் வந்து காற்று இருக்குது, அதுவும் அனாதி. அந்த பஞ்சபூதங்களில் 2 பூதங்களை தான் அங்கே சொல்கிறாங்க. அப்படியே ஆன்மாகாசத்தில் போனீங்கன்னா அங்கே வந்து பரமாகாச சுரூபரான கடவுள் அனாதி, கடவுளுடைய அருட்சக்தி அனாதின்னு சொல்லி ஆன்மாகாசத்தில் 2 சொல்கிறாங்க. ஸோ பூதாகாயத்தில் 2, ஆன்மாகாசத்தில் 2. சரிங்களா? இப்போ இந்த 2 வந்து 2லேயுமே வந்து அணுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2லேயுமே சந்தானமயமாய் அணுக்கள் நிரம்பி இருக்கின்றன்னு சொல்கிறாங்க. ஆன்மாகாசத்தில் அந்த கடவுள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆன்மான்றது வந்து அந்த கடவுள் சமூகமாகிய ஆன்மாகாசத்தில் சந்தானமயமாய் பலவிதமான அணுக்கள் அங்கே நிரம்பி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூதாகாசத்துலேயும் அணுக்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். அவையாவன வாலணு, திரவ அணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபுவணு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் இருக்கும். இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு,
காரண அணு என 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த திரவ அணுவும் குரு அணுவும் சேர்ந்து தான் இந்த ஜீவனே வந்து பிறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவம் என நிற்கும். அதாவது 7 விதமான, அதாவது இந்த பூதாகாயத்தில் வந்து சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும்னு சொல்கிறாங்க. 7 வகையாக தான் நான் சொன்னேன். அது வந்து பல வண்ண பேதமாக இருக்கும். இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகையாக பிரியும் அப்படின்றாங்க. 3 வகைப்படும் சொல்கிறாங்க. பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவம் என நிற்கும். இவை போல் ஆன்மாகாயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாக இருக்கும். பூதாகாயத்தில் இருக்க மாதிரியே ஆன்மாகாசத்துலேயும் கடவுள் சமூகத்துலேயும் 3 விதமாக ஆன்மாக்கள் பிரியுன்றாங்க. அவையாவன பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவா அபக்குவ ஆன்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள காற்று. அதாவது இந்த பூதாகாயத்தில் இந்த அணுக்கள் 3 விதமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து காற்று. அதேபோல் அந்த அந்த ஆன்மாகாசத்தில் ஆன்மாக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியே ஆகும் அப்படின்றாங்க. அந்த கடவுள் அந்த அருட்சக்தியினால தான் ஆன்மாக்கள் 3 விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 உள. அவையாவெனில் கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என 3 விதம். அப்படி 3 தேகம் உண்டாவதற்கு காரணம் பூதாகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூர்யா, அக்கினி என 3 வகை நிற்பன போல் உணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம். இவற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதப்படும் அப்படின்னு சொல்லி, இது எல்லாம் நான் ஏன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் பாருங்களேன், பூதாகாயம் ஆன்மாகாயம் சொல்லி எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ பஞ்சபூதங்கள் 5ல் 2 தான் சொல்கிறாங்க. ஆகாசம் சொல்லினோட அந்த வெளி ஸ்பேஸை சொல்கிறாங்க, காற்று சொல்கிறாங்க. மீதி உள்ள 3 பூதங்கள் வந்து இதிலிருந்து வந்தது தான். அதை தெளிவாக சொல்லிடுறாங்க. இதுலேயும் அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது, எந்தெந்த அணுக்கள்லாம் சேர்ந்து இந்த ஜீவன் ஜனிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மாகாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய அருட்சக்தி 2 இருக்குன்றாங்க. அங்கேயும் அணுக்கள் சந்தானமயமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அங்கேயும் வந்து இந்த 2 இடத்துலையுமே வந்து பக்குவ அபக்குவ பக்குவா பக்குவ இந்த மாதிரி 3 வகையாக இந்த அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்மாகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களுக்கு வந்து ஆன்மானே பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தெளிவு நம்ம எப்பயுமே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம உளுந்து ஆன்மாவுடைய அந்த புரிதல் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஜீவனை பற்றிய நம்ம அந்த தெளிவு ஏற்படும். இதுக்கு முந்தைய இதுலேயும் நான் சொன்னேன், அந்த சாகாத்தலை வேகாக்கால் போகா புனர்லையும் ஜீவன் விசேஷ ஜீவன் சாமானிய ஜீவன் சொன்னேன். அதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப புரிதல் அவசியம். வள்ளல் பெருமான் வந்து தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் வந்து அழியக்கூடியது, தத்துவ கூட்டங்களோடு இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சாமானிய ஜீவன், இது வந்து விசேஷ ஜீவன், இது வந்து அழியக்கூடியது. இந்த சாமானிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா வந்து தனித்து இருப்பது, இதுக்கு வந்து அழிவு இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த புரிதலோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.